ரஷ்யா உக்ரைன் போரை பார்த்தே ரொம்ப சலிச்சு போச்சு. புதுசாக போர்லாம் ஒன்று வரணும்ல. அப்படி நம்ம தேடி பார்க்கும்போது சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் போருக்கான அறிகுறி அப்படிங்கிறது இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது தொடர்பான வீடியோக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக இப்போ ரெண்டு நாடுகளும் மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய போரால் என்னென்ன பாதிப்புகள் உலகத்திற்கு வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்திரேலியாவில் பற்றி எரியக்கூடிய நெருப்பை அணைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த செய்தி வீடியோவினுடைய கடைசியில் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நபர்களுக்கு தெரியும் மஷ்ரூம் சூப் அப்படிம்பாங்க, காளான் சூப் அப்படின்னு. பட் சீனாக்காரன் அந்த காளான் சூப்லாம் தாண்டி விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், நம்மெல்லாம் பார்த்து ரசித்த விலங்குகளை சூப்பாக போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போது மஷ்ரூம் கிளவுட் ஆட்டோபாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வெறுமனை அறிமுகம் செஞ்சால் மட்டும் போதுமா, அதை யாராவது மேலே பரிசோதித்து பார்க்கணும்ல. இப்போ ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது குரங்குகள் மீது பரிசோதனை பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ மனிதர்கள் மேலேயே பண்ணுறாங்க, அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ், அது வேறு. பட் இப்போது சீனா இது தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த அணுகுண்டை யாராவது மேலே தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. யார் மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வழியக்க வரக்கூடிய ஆட்டுக்குட்டி மாதிரி டைரக்டாக வந்து சிக்கியிருக்கு ஜப்பான். தைவானோடு எனக்கு நெருங்கிய உறவு இருக்குது, அவன் என்னுடைய செல்லப்பிள்ளை, அவன் ஏன் வீட்டு பிள்ளை, என்னோட கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சீனான் வந்து இப்போது விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஜப்பான் வந்து தைவானுக்கு ஆதரவாக நிற்கிறது சீனாவுக்கு பிடிக்கல. ஸோ ஜப்பான் மீது டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ சீனா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சீனாவினுடைய வேகத்துக்கு விஞ்ஞானத்தில் மற்றொரு சாதனை தான் இந்த மஷ்ரூம் கிளவுட் ஆட்டோபாம் அப்படிங்கிறது. ஜப்பானே சோதனை களம் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய செய்தி. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, சீனாங்கிற நாடு இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, இந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஒரு பயங்காட்டி விட்டுருக்கு ஜப்பானுடைய இன்னொரு ஃபைட்டர் ஜெட் மீது. ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு எப்படி இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டை பயமுறுத்த முடியும்? அது போருக்கான சமிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட சமிக்கையாக இருக்குது அப்படிங்கிறது தான். ரேடார் அப்படிங்கிறதே தகவலை பரிமாறக்கூடியது தானே. அந்த வகையில் இந்த ஃபைட்டர் ஜெட்டு எப்படி இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு போர் முழக்கமிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கான பதில் தான் இந்த அடுத்து சொல்லக்கூடிய விஷயம். இப்போது ஜப்பானை ஒட்டிய ஒக்கினா அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பகுதி இருக்குது. சீனாவினுடைய J-15 அப்படிங்கிற போர் விமானம் ஆயுதம் தாங்கிய ரேடார் எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தியாக பதிவு செய்கிறாங்க. அதென்ன ஆயுதம் தாங்கிய ரேடார்? இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டு வான்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபைட்டர் ஜெட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய சிக்னல் மூலிமா இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டினுடைய பாடி இருக்குல்ல, அதன் மேலே லைட் அடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை நான் இலக்காக வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைட்டர் ஜெட்டு கொடுக்கக்கூடிய தகவல். இப்படி ஒரு தகவல் இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டு மேலே அதை படுறத அவங்களும் சென்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் போர் முழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் மூலிமா சீனா ஜப்பானுக்கு அப்படி ஒரு சமிக்கையை கொடுத்துருக்கு. இது போருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவின் போருக்கான அழைப்பை ஏற்குமா ஜப்பான்? ஜப்பானுடைய புதிய பிரதமர் ஒரு லேடி, அவங்க அமெரிக்காவோட டைஅப்பில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க சீனா கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பை ஏற்றார்கள் என்றால் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிச்சயம் மூழும். அடுத்ததான் இவங்க தான் அந்த லேடி, ஜப்பானுடைய லேடி.
தைவான் பஞ்சாயத்தில் ஜப்பான் தலையிடுவதால் தான் பிரான்ஸ் வந்து சீனாவின் பக்கம் இப்போ போய் நிற்கிது. பிரான்ஸுக்கு இப்போது அமெரிக்கா கைகழுவி விட்டாங்க, யார் பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது சீனா பக்கம் போகிறாங்க. ஜப்பானுடைய உள்துறை அமைச்சர் இந்த பிரச்சனை இரு நாடுகளுக்கும் நல்லது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு 2026 சீனாவினுடைய இலக்கு தான் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் அவர் கேட்டு நிப்பாட்டுறாரு. நீ டைரெக்டாக சொல்லு, என்கிட்ட போர் பண்ண போகிறேன் அப்படின்னு, நான் ரெடி தான் அப்படிங்கிறத ஜப்பான் இதன் மூலியமாக புரிய வைக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போது இன்னொரு காட்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது USS ஜெரால்டுன்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்டுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல். இந்த கப்பலில் இல்லாத வசதிகளே இல்லை. போர் விமானங்களே சின்னதாக இருக்குது அப்படின்னா இதனுடைய சைஸ் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால இதனுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு சிறியதாக தோன்றலாம். ஆனால் கிட்டத்தட்ட 4 கால்பந்து மைதானத்தை விட இது பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கப்பல் இப்போ எங்கே நோக்கி போகுது அப்படின்னா வெனிசுலாவை நோக்கி போயிட்டுருக்கு. எதுக்கு அமெரிக்கா கப்பல் வெனிசுலாவை நோக்கி போகுது? பிரசாத் சிக்னேச்சரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியாதா என்ன? வெனிசுலாவை நோக்கி நகர்த்தப்படக்கூடிய US ஜெரால்டு அப்படிங்கிற போர்க்கப்பல் எதுக்காக போக போகுது? சண்டை போட போக போகுது. ஆப்ரேஷன் சவுத்தர்ன் ஸ்பியர் அப்படிங்கிற பேரில் ட்ரம்ப் நடத்தக்கூடிய அந்த போருக்கு இதான் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஜனாதிபதி ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்காவில் இருந்த ஜோ பைடன் அவருடைய அந்த நிதியெல்லாம் முடக்கக்கூடிய வேலையெல்லாம் அமெரிக்கா ஈடுபட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக US காங்கிரஸ் வெனிசுலா மீது போர் தொடுப்பதற்கான அனுமதியை சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற க்ரீன் சிக்னலும் இப்போ கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் வெனிசுலா அமெரிக்காவோடு போரிடுவதற்கு தயாரா? இந்த கொஸ்டின் இருக்குது. இதுக்கான பதில் என்னென்னா இந்த வீடியோ. இப்போது இந்த வீடியோ காட்சியில் வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து தன்னுடைய முகத்தில் ஏதோ கறி மாதிரி பூசிக்கிட்டு அவங்க போர் முழக்கத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த நாட்டினுடைய கொரில்லா படை அப்படின்னு சொல்கிறாங்க. கொரில்லா படை அப்படிங்கிறது நீங்கள் சேகுவேரா இருக்கார்ல, அவர் இந்த தென் அமெரிக்க நாடுகளில் அவர் பயணம் மேற்கொண்டப்போ அவர் நிறையா நாடுகளுக்கு கொரில்லா போர் முறையை ட்ரைனிங்காக கொடுத்தார். கியூபாவினுடைய கிளர்ச்சி புரட்சி அதில் கிடைத்த வெற்றி, அதற்கு பிறகு அவர் பயணம் பண்ணது தான் இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள். சரியா? அதில் இருந்து கற்றுக்கிட்டது தான் வெனிசுலா வந்து கொரில்லா போர் முறையை கற்றுக்கிட்டாங்க. வித்தியாசமான போர் முறை. மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க. எந்த பக்கத்தில் இருந்து தாக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அதுக்காக ரெடி அப்படிங்கிற முழக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. சரி, வெனிசுலா கிட்ட அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு சக்தி இருக்கா அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுக்கே தெரியும். அமெரிக்கா தான் வலுவான நாடு. ஆனால் இராணுவ ரீதியாக மனித வளத்தில் வெனிசுலா ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 லட்சம் இராணுவ வீரர்களோடு சேர்த்து அவங்களுக்கு துணையாக 2 லட்சம் போலீஸ் படைகளும், லோக்கல் போலீஸ் படைகள் இருக்காங்கல்ல, அவங்களும் இராணுவத்தோடு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவினுடைய கொரில்லா படைகள் 5600 பேர் சிறப்பு பயிற்சி பெற்று இப்போது ரெடியாக இருக்காங்கங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. போர் வந்தால் தான் தெரியும் யார் ஜெயிக்க போகிறான்னு. இது இப்படி இருக்க இன்னொரு புறம் என்னென்னா, மீண்டும் தாய்லாந்து கம்போடியாவினுடைய போர் வந்து துவங்கிருச்சு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்த முதல் செய்தியே இதுதான். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் மறுபடியும் போர் தொடங்கிருச்சு. ட்ரம்பினுடைய முயற்சி தோல்வியா அப்படிங்கிற கேள்வி. தாய்லாந்து மீண்டும் கம்போடியா மீது வான்வழி தாக்குதல் ஏன் நடத்துச்சு அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு செய்தி எனக்கு கிடச்சிது. உப்போன் ரட்சதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம், அதில் கம்போடிய வீரர்கள் தாய்ப்படைகள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் தாய்லாந்தினுடைய வீரர் வந்து மரணம் அடைகிறார். அப்போது இது டைரெக்டாக வந்து ஒரு வாருக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். 2 வீரர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது ஒரு 2 நாடுகளுக்கும் இடையில் போராக மாறுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போது இது 2 நாடுகளுக்கும் இடையில் சமரசமாக பேசிக்கலாமேன்னு கேட்டால் எரியிற கொள்ளியில் என்ன ஊற்றுற மாதிரி ட்ரம்ப் ஏற்கனவே இந்த 2 நாடுகளுக்கு இடையில் பஞ்சாயத்து வச்சு போரை நிறுத்தி வச்சுருந்தார். இப்போது ஒரு வீரருடைய மரணம்ங்கிறது மறுபடியும் போர் துவங்குவதற்கான காரணமாக மாறிப்போச்சு. சரி, என்னதாங்க பிரச்சனை தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீகேப் பண்ணி பார்த்தா, பிரியா விகார் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆவது நூற்றாண்டை சேர்ந்த தமிழன் கட்டிய கோயில் தான் அந்த இடத்துல பிரச்சனையாக மாறி நிற்கிது. யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்ற கோயில் இப்போ யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாடாக போய் சண்டை போடணும் நாங்கள் கட்டின கோயில் அப்படின்னா அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு.
நம்ம தான் நம்மளையே விட்டு கொடுத்துட்டோமே. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலையா வந்து பாதுகாக்க போகிறோம்? உள்ள கோயிலையே பாதுகாக்கிறதுக்கு நமக்கு துப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இந்த யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்ற இந்த பிரியா விகார் அப்படிங்கிற அந்த விஷ்ணு கோயிலை யார் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்கிறது தான் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை. இப்போ அந்த ஈகோ கிளாஷ் இப்போது மறுபடியும் போராக மாறி இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுதான் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான ப்ராப்ளம். அமைதிக்கான திட்டத்தை ஜெலன்ஸ்கி படிச்சே பார்க்கல அப்படின்னு தான் ட்ரம்ப் வந்து தன்னுடைய மனைவியோடு நின்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டி இன்னைக்கு காலையில் ஒளிபரப்பாச்சு. இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட்டு. ஜெலன்ஸ்கிக்கு முதல்ல படிக்க தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற டவுட் ஆயிடுச்சு. அவர் பிரசிடெண்ட் தான், ஆனால் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ரெக்கார்டு எந்த இடத்துலையுமே இல்லை. அதனால் ட்ரம்ப் என்ன சந்தேகப்படுறாரு, நான் கொடுத்த அந்த பீஸ் டீல் இருக்குல்ல, அதை ஜெலன்ஸ்கி முதல்ல படித்து பார்க்கணும். அப்போனா தான் அவருக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியும். படித்து பார்க்காமலே நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அடம் பிடிக்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. ரெண்டாவது, அவர் அனுப்பிய சகாக்கள் எல்லாமே இந்த உக்ரைன் ரஷ்யா டீலை வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அவர் ஓகே சொல்கிறதுல அவருக்கு என்ன ப்ராப்ளம்? ஸோ படித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நியாயமான ஒரு விஷயந்தான். இப்போது இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாளாக நம்முடைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தார், இஸ்ரேல் ஹமாஸ் போர் பற்றி ஏன் போடவே இல்லை அப்படின்னு. ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? அங்கே தான் போரே நடக்கலையே, சீஸ் ஃபயர் ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் இஸ்ரேல் வம்பிழுத்தாங்க, இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க. கொஞ்ச நாள் மழை பெஞ்சிச்சு காசாவில், அந்த மழையிலேருந்து இப்போ தான் மீண்டிருக்காங்க, இயற்கையும் அவங்கள பாடாதான் படுத்துச்சு. இந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்போது நல்லா இருக்காங்க. மறுபடியும் ஏன் அதை பற்றியே வந்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் பதிலும் கொடுத்துருந்தேன். இப்படிப்பட்ட நிலையில் மழை விட்டாலும் தூவான விடாத கதையா ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அவங்கள அங்கே இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள், ஹவுதிகளை பழங்குடிகள்னு அழைச்ச யூடியூபர் வந்து நம்மளாக தான் இருப்போம். அப்போது அவங்களுடைய விஷயத்தெல்லாம் படித்து பார்க்கும்போது ஹவுதிகள் பழங்குடிகள் அப்படின்னு நம்ம அறிவித்தோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹவுதிகள்கிட்ட அமெரிக்கா தோத்துட்டாங்க, போர் பண்ண முடியல, செங்கடலுடைய ராஜா நாங்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. உலகத்தினுடைய எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கப்பல் வந்தாலும் சரி அதை கைப்பற்றி நாங்கள் தான்ப்பா இங்கே கிங்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹவுதிகளை ஒன்றுமே செய்ய முடியல அமெரிக்காவால். சரி, சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வளர்ப்பு கிடா இருக்கே, அதை விட்டு பாய சொல்லுவோம் அப்படின்னு தான் இப்போ அமெரிக்கா பிளானில் இருக்காங்க. சவுதியினுடைய பிரின்ஸு முகமது பின் சல்மான், அவருக்கு F-35 உள்ளிட்ட அந்த ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் அமெரிக்கா கொடுத்து உதவுனாங்க, காசுலாம் வாங்கிட்டாங்க, அது வேறு கதை. இப்போது இவங்களை விட்டு இவங்கள அடிக்க வைக்கிறதுக்கான பிளான் தான் அமெரிக்கா பண்ணுது. ஸோ மிலிட்ரி ஒன்று இந்த சவுதி அரேபியாவில் இருந்து ஏமனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. நிறையா பேர் கேட்டிருந்தீங்கிறதுனால இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். பட் மிலிட்ரி போகுது, அது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளை அட்டாக் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். பட் ரெடியாக இருக்காங்க. ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த லான்ச் பண்ணி பட்டனை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. அமெரிக்கா தட்டுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையில் போர் தொடங்கிடும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது, அதுதான் ஆஸ்திரேலியாவை பற்றி. ஆஸ்திரேலியா பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல். கலிஃபோர்னியாவில் எப்படி வந்து ஒரு பெரிய காட்டுத்தீ பரவிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் ஒரு காட்டுத்தீ மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. யார் பற்ற வைத்த நெருப்பு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஆஸ்திரேலியா வெளியிடலை, ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. காரணம் என்னென்னா, தென்கிழக்கு கடற்கரையில் நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. வீடுகள் பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான ஆஸ்திரேலிய மக்கள், இந்தியன்ஸும் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க அந்த இடத்தெல்லாம் விட்டு அப்புறப்படுத்தி விட்டு அந்த வீடுகளை பாதுகாக்கக்கூடிய வேலை ப்ளஸ் மேலும் தீ பரவாமல் இருக்கக்கூடிய வேலையை ஆஸ்திரேலிய நிர்வாகம் செய்யுது. நிலவு கண்டம் அப்படின்னு தமிழர்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கே இந்த நிலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.